வணக்கம் நண்பர்களே. ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். நண்பர்களே, இன்றைய பதிவு இந்து லக்னம். இந்து லக்னம் என்றால் என்ன? இந்த இந்து லக்னத்தால் என்ன நிகழும்? என்ன இதனால் பயன் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இந்து லக்னம் என்பதை பற்றி நமது அன்பர்கள் நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஐயா, தயவு கூர்ந்து நீங்கள் இதை எங்களுக்கு எடுத்து கூறுங்கள், விளக்கி கூறுங்கள் என்று நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க இந்த இந்து லக்னத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த இந்து லக்னம் என்பது ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் கஷ்ட நஷ்டங்களில், வாழ்க்கையில் ஏற்றம் என்பதே இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது மின்னல் போல் அப்பொழுது வந்து மறைகிறது. இது போன்ற ஏக்கத்துடனும் தவிப்புடனும் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர்கள் உள்ளார்கள். அவர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த இந்து லக்னம். அதாவது உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், வாழ்க்கையில் எமக்கு முன்னேற்றமே கிடையாதா? இதிலும் எனக்கு தோல்வி, அவமானம், பயம், காயம், விபத்து, ஏழ்மை, இப்படிதான் எனது வாழ்க்கை போகுமா? எனக்கென்று சுகம், இன்பம், ஏற்றம், மகிழ்ச்சி இவைகள் என் வாழ்வில் கிடையாதா என ஏங்கக்கூடிய நபர்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த இந்து லக்னம். இந்த இந்து லக்னம் என்பது ஜாதகத்தில் அவரவர் கர்ம வினை பயன்படி அவரவர் பிறந்த ஜாதகத்தில் எவ்வாறு அமைவு பெற்றுள்ளதோ அதைத்தான் நாம் இந்து லக்னம் வைத்து சொல்கிறோம். அதாவது இந்து லக்னம் கணிப்பது, அது எப்படி அமையும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்து லக்னம் என்றால் என்ன, எதற்காக அது பார்க்கப்படுகிறது என்பதை மட்டும் இந்த பதிவில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது போல், ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டகாலத்தையே அனுபவித்து கழித்து விடுவதா, எனக்கு நல்ல காலம் வராதா என ஏங்கக்கூடியவருக்கு இந்த இந்து லக்னம் என்பது ஒன்று உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த இந்து லக்னம்? நான் சில பேர் கூறுவார்கள், எனக்கு 20 வயது ஆகிறது, எனக்கு 40 வயது ஆகிறது, எனக்கு 70 வயது ஆகிறது. 70 வயதில் உரியவர் கூட 70 வயதிலும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இன்னும் எத்தனையோ ஆயிரம் பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வசதி வாழ்க்கை என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வறுமை. இப்படி 70 வயதை கடந்தவர்களும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலும் கூட 20 வயது 25 வயது உள்ள நபர் கூட இன்னும் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்து கொண்டுதான் உள்ளார்கள். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இந்து லக்னம் என்ன செய்கிறது என்று கேட்டீர்களேனால், 20 வயதில் உள்ளவரும் கேட்கிறார், 70 வயதில் உள்ளவரும் கேட்கிறார். 70 வயது வரைக்கும் உதவாத இந்த இந்து லக்னம் அதற்கு மேல் எப்படி அவருக்கு உதவும், அவருக்கு பலனை கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள்.
ஒரு அன்பரும் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். அன்பரே, புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு 70 வயதிலும் கஷ்டகாலம் இருக்கிறது, நான் சுகத்தை அனுபவிக்கவில்லை, அதாவது வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை, நான் பிறப்பு முதல் இன்று வரை கஷ்டத்தையும் துயரத்தையும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டீர்களே, ஆனால் இந்து லக்னம் உங்கள் ஜாதகத்தில் சரியாக அமைந்து விட்டது என்றால் அந்த இந்து லக்னத்திற்குண்டான கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தின் தசா எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த ஜாதகருக்கு அந்த பலனை இந்து லக்னம் கொடுக்கும். எல்லோருக்கும் நினைத்தவுடனோ எண்ணியவுடனோ கேட்டவுடனோ இந்து லக்னம் பலன் தராது. ஒருவருக்கு இந்து லக்னம் எந்த ராசியில் அமைகிறதோ அந்த ராசியில் உள்ள கிரகம் தசா நடத்த வேண்டும். அவர் நடத்தும் பொழுதுதான் அந்த இந்து லக்னத்தின் பலன் அந்த ஜாதகர் முழுமையாக அனுபவிப்பார். சாதாரணமான பலன் அல்ல. எப்படியோ இருந்தவரை எப்படியோ கொண்டு நிறுத்திவிடும். வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். வறுமையில் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு, அதாவது ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு 2 வேளை பட்டினி கிடந்த நபர் கூட அந்த இந்து லக்னம் சரியாக அமைந்து அவரது ஜாதகத்தில் அந்த இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசா நடைபெறும் பொழுது அவர் 2 வேளை பட்டினி கிடந்த நபர் 2 ஊருக்கே சாப்பாடு போடக்கூடிய அளவிற்கு மாற்றிவிடும். அந்த இந்து லக்னத்தின் பவர், பலன் அதுபோல. அப்பேற்பட்ட இந்து லக்னம் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் அது அமையுமா என்று கேட்டீர்களே, ஆனால் அது நான் முன்பு சொன்னது போல அவரவர்களின் கர்ம வினைப்படி, போன பிறவியில் என்ன நீங்கள் அனுபவித்தீர்களோ, என்னெல்லாம் செய்தீர்களோ அதற்கேற்ற கணக்கு இறைவன் போட்டு கழித்து இப்பிறவியில் நீங்கள் இதைதான் அனுபவிக்க வேண்டும் என்று பிறப்பை கொடுத்து அனுப்பியுள்ளார். அதை வழிநடத்துறதுக்கு உண்டான கிரகத்தையும் அனுப்பியுள்ளார். அவர்கள்தான் நம்மை வழிநடத்துவார்கள், அவர்கள்தான் நம்மை இயக்குவார்கள். அவர்களின் அசைவின்றி நாம் அசையவோ இசையவோ முடியாது. இதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் நவகிரகங்களை அனுதினமும் பாராயணம் பண்ணுங்கள், அதாவது வழிபடுங்கள், அல்லது நவகிரக மந்திரங்கள் கூறுங்கள். நவகிரகத்தின் வழிபாடு, நவகிரகத்தின் அனுகிரகம் ஒவ்வொரு மனிதருக்கும் இன்றியமையாததாகும். எனவே உங்கள் குலதெய்வத்தின் வழிபாடும் நவகிரகத்தின் வழிபாடும் நீங்கள் கட்டாயம் தினந்தோறும் சொல்லியே ஆக வேண்டும். யாரெல்லாம் இதை நீங்கள் பின்தொடர்கிறீர்களோ, முறையாக செய்கிறீர்களோ, அவர்களெல்லாம் உங்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் எண்ணிய எண்ணம் ஈடேறுவதற்கு, நினைத்தது நடப்பதற்கு உண்டான வழிவகைகளை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களது குலதெய்வமும் இந்த நவகிரகமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கிய வழிபாடு. முக்கியமானது இந்த 2 தான். ஒன்று குலதெய்வம், மற்றொன்று நவகிரகங்கள். நவகிரகங்களின் ஆளுமை இல்லாமல் நீங்கள் ஒரு தூசு கூட எடுத்து கீழே போட முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட நீங்க உள்ளே இறக்க முடியாது. அத்தனையும் நவகிரகங்கள் தான் உங்களை ஆளுமை செய்யும். அதற்கு தான் ஒவ்வொரு கிரகத்தையும் உங்களுக்கு இறைவன் கொடுத்துள்ளார். உங்கள் உடல் உஷ்ணம், உடலுக்குள் உஷ்ணம் எப்படி வந்தது? சூரியன் தருகிறார். உங்கள் உடலுக்குள் ஓட்டங்கள் எப்படி அதிகமாக இருக்கிறது? செவ்வாய் தருகிறார். அதாவது இரத்த ஓட்டம். இரத்தம் என்பது குறைந்து விட்டால் கெட்டியாக இருக்கும், அது செவ்வாய். அந்த இரத்தத்தோடு
சந்திரன் இணையும் பொழுது அது நீராக உடம்பில் பாய்கிறது. அதேபோல் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு இதுகளுக்கும் கிரகங்கள் காரணிகளாக இருக்கிறார்கள். கைகளுக்கு செவ்வாய், கால்களுக்கு சனி பகவான், சிறுநீரகத்திற்கு சுக்கிரன், நுரையீரலுக்கு புதன், இப்படி இன்னும் நிறைய காரணிகள் உள்ளன. அவையெல்லாம் அவர்களின் புரிதல் இல்லாமல், அதாவது அவர்களின் செயல்பாடுகள் இல்லாமல் நமது உடல் என்பது இயங்குவதற்கு முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவைகள்தான் நமது உடலையும் நம்மையும் இயக்குகிறது. இவைகள் பலம் குறைந்தோ இவைகளுக்கு ஏதேனும் குறைபாடுகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து உள்ளது என்றால் அவைகளுக்கு ஏற்றவாறு அந்த உறுப்புகள் உங்களுக்கு பாதிப்பை தரும். இதைதான் ஜோதிடர் சுட்டி காட்டுவார். எடுத்துக்காட்டாக புதன் உங்களுக்கு 6ல் அமர்ந்து சனி பகவான் பார்வையை செவ்வாய் இணைந்து பார்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட தாக்கம் உங்களுக்கு உண்டு. நுரையீரலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு உடலில் உள்ள அங்கங்களையும் பகிர்ந்து நம்மை இயக்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் நவகிரகங்கள் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் எந்த செயலையும் செய்ய முடியாது, எந்த செயலும் பண்ண முடியாது. இதுதான் நவகிரகத்தினுடைய தன்மை, நவகிரகத்தினுடைய வேலைப்பாடுகள். இதை ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே நண்பர்களே, இந்த இந்து லக்னம் என்பது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்து லக்னம் என்னவென்றால், இந்த இந்து லக்னத்தை எப்படி எடுப்பது, எப்படி பார்ப்பது என்பது ஜோதிட மாணவர்களுக்கு, ஜோதிட முழுமை பெறாத அன்பர்கள் இவர்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள். அலைபேசி எண்ணை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.